2ஆம் நாள் நோக்கம் என்ன? சத்தமா சொல்லுங்க. 2ஆம் நாள் நோக்கம் என்ன? சத்தமா சொல்லுங்க. 3ஆம் நாள் நோக்கம் என்ன? சத்தமா சொல்லுங்க. 3ஆம் நாள் நோக்கம் என்ன? ஓகே, இன்னைக்கு எத்தனாவது நாள்? 4ஆம் நாள். 4ஆம் நாள் நோக்கம் என்னன்னு பாத்திரலாமா? 4ஆம் நாள் நோக்கம் என்ன அப்படின்னா பொறுமையின் வாழ்வு. சத்தமா சொல்லுங்க. பொறுமையின் வாழ்வு. பொறுமையின் வாழ்வு. ஆக்ஷனோட சொல்லிடலாமா? உட்கார்ந்து இருக்கிற நீங்க இப்படியே உட்கார்ந்துட்டே சொல்லணும். ரெடி? இப்படி வச்சுக்கோங்க கைய. பொறுமையின் வாழ்வு. ஓகே, பொறுமையின் வாழ்வு. அழகா வைங்க. உட்கார்ந்துட்டு சத்தமா சொல்லிக்கிட்டே பொறுமையின் வாழ்வு. வெரி குட். பிரைமரிக்கு ஒரு 5 மார்க் போட்டுருங்க. சத்தமா சொல்லுங்க. பொறுமையின் வாழ்வு. அப்பப்போ இனிமே மார்க் போட்டுட்டே இருக்க போறோம். ஓகே, ரெடி? 4ஆம் நாள் நோக்கம் என்ன? வாழ்வு. பொறுமைனா என்ன? ஆஹா, ஓகே. பொறுமைனா என்ன? பொறுமைனா பொறுமையா இருக்கிறது இல்ல, அமைதியா இருக்கிறது இல்ல. ஓகே, நம்ம இன்னைக்கு கூட காலையில இங்க வந்திருக்கிற ஆன்டிமார்லாம் பொறுமையா தான் வந்திருக்காங்க. ஆமா தானே? பொறுமையா தான் என்ன பண்ணாங்க? வந்திருக்காங்க. எப்படி தெரியுமா? காலையில சோறு வைக்கிறதுக்காக அரிசியை கழுவி எங்க போடுவாங்க? அடுப்புக்குள்ளையா? எங்க போடுவாங்க? அடுப்புக்குள்ளையா போடுவாங்க? எங்க போடுவாங்க? பானையில போடுவாங்க. அப்படிதானே? அரிசியை கழுவி எங்க போடுவீங்க? பானையில போடுவீங்க. போட்ட உடனே வடிச்சிடலாமா? வடிக்க முடியாது. என்ன செய்யணும்? அது வேகிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? ஐய, வேகிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். வேகிற வரைக்கும் பொறுமையா இருந்தாதான் நல்லா சோறு சாப்பிட முடியும். இல்லைன்னா என்னதான் சாப்பிட முடியும்? அரிசி தான் சாப்பிட முடியும். அப்ப காலையில ஆன்டிமார்லாம் எப்படி வந்திருக்காங்க? பொறுமையா சமையல் பண்ணி அது வேகிற வரைக்கும் பொறுமை காத்து வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஒரு மரம் நடுறோம். பிகினர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு மரம் நடுறோம். அந்த மரத்துல என்ன காய்க்கும்? கனி. கனி காய்க்காது, காய் தான் காய்க்கும். என்ன காய்க்கும்? காய் காய்க்கும். அப்புறம் அதை நம்ம கனி ஆகிற வரைக்கும் என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். ஒரு மாங்காய் இருக்கு. யாருக்கெல்லாம் மாங்காய் பிடிக்கும்? வாவ், சூப்பர். யாருக்கெல்லாம் மாம்பழம் பிடிக்கும்? 2-3 பேர் ரெண்டுக்குமே கை தூக்குறீங்க. மாங்காயும் பிடிக்கும், மாம்பழமும் பிடிக்கும். அப்படிதானே? எது ரொம்ப டேஸ்டா இருக்கும்? மாம்பழம். ஆரஞ்சு. ஓகே, என்ன டேஸ்டா இருக்கும்? மாம்பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்படிதானே? ஓகே, ஆனா அந்த காயை நம்ம என்ன பண்ணிடலாம்? பறிச்ச உடனே சாப்பிட்டுறலாம். ஆனா அந்த பழம் ஆகுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நிறைய நாள் வெயிட் பண்ணணும். பொறுமையா இருக்கணும்ல, வெயிட் பண்ணணும். அது பழுக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன சாப்பிட முடியும்? நல்ல டேஸ்டா பழுத்த பழமா நம்ம என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். அது மாதிரி தான் நம்ம அநேக காரியங்களை எப்படி இருக்கணும்னா பொறுமையா இருக்கணும். அதுதான் இன்னைக்குள்ள நம்முடைய தலைப்பு, பொறுமையின் வாழ்வு. சத்தமா சொல்லுங்க. பொறுமையின் வாழ்வு. பொறுமையின் வாழ்வு. 4ஆம் நாள் நோக்கம் என்ன? நான்காம் நாள் நோக்கம் என்ன? வாழ்வு. வசனம் சொல்லலாமா? நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். யாக்கோபு 5:8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. யாக்கோபு 5:8. சரி, ஏசப்பா உலகத்தில் பிறந்தாங்கல்ல, பிறந்து எத்தனாவது வருஷம் ஊழியம் செய்தாங்க? ஊழியத்துக்கு வரும்போது அவருடைய வயது எத்தனை? யாருக்கு தெரியும்? 30. சரியா? 30. எத்தனை வருஷம் ஊழியம் செய்தாங்க? 3.5 வருஷம் ஊழியம் செய்தாங்க. ஆனா ஏசப்பா
சின்ன வயசுல 12வது வயது இருக்கும்போதே தேவாலயத்துல யாருக்கு கூட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க? அந்த ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் அவர்களோடு உட்கார்ந்து வேதத்தில் உள்ள வார்த்தைகளை, வேதத்தில் உள்ள காரியங்களை உட்கார்ந்து பேசினாங்க. பெரிய ஆசாரியர்கள் கூட 12 வயதிலே அவங்களுக்கு பேசும்போது வேத அறிவெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா ஊழியத்துக்கு வரும்போது அவங்களோட வயது எத்தனை? 30. ஆனா ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஏசப்பா வாழ்க்கையை உயர்த்துகிறதற்கு அதற்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருப்பாங்க. அந்த நேரம் வரைக்கும் ஏசப்பா பொறுமையோடு காத்திருந்தாங்க. 30வது வயதுல ஊழியத்துக்கு வந்தாங்க. 3.5 வருஷம் ஊழியம் செய்தாங்க. அந்த 3.5 வருஷம் ஊழியம் செய்து கடைசி முடிவில் அவங்கள பிடிச்சி அடித்து துன்பப்படுத்தி அப்புறம் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினாங்க. எழும்பினதுக்கு அப்புறமா இப்போ எங்கே இருக்காங்க? பிதாவின் வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நமக்கு அநேக நேரங்களில் நிறைய ஆசைகள் விருப்பங்கள் இருக்கும். உடனே இது வேணும், அம்மாட்ட போய் கேட்போம், எனக்கு உடனே இது வாங்கித்தாங்க, ட்ரெஸ் வாங்கித்தாங்க, இல்லைன்னா சைக்கிள் வாங்கித்தாங்க. இப்போ பைக் ஓட்டுறவங்களுக்கு எத்தனாவது வயசுல தான் பைக் வாங்கி ஓட்ட முடியும்? 18 வயசு. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஓட்ட தெரிஞ்சாலும் பொறுமையாக இருக்கணும். அந்த 18 வயசு வந்தால் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியும், இனி வாங்கி கொடுக்கலாம், லைசன்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு உயர்வுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஏசப்பா ஒரு குறிப்பிட்ட காலத்தை நேரத்தை வைத்திருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா பொறுமையோடு காத்திருக்கணும். ஐயோ எனக்கு மட்டும் இல்லையே, என் ஃப்ரெண்டுக்கு அது இருக்கே. ஸ்கூலில் போயிட்டு வந்து பிள்ளைங்கெல்லாம் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டுக்கு அழகான பேக் இருக்குது, என் ஃப்ரெண்டு அந்த பென்சில் வச்சுருக்காங்க, அந்த பவுச் வச்சுருக்காங்க, எனக்கு மட்டும் இல்லை அப்படின்னு வீட்டில் போய் கேட்பீங்களா? ஒருவேளை அவங்களுக்கு சீக்கிரமாக ஏசப்பா கொடுத்துருக்கலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு டைம் நேரம் உண்டு. அதுவரையும் நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு விருப்பப்படுறதை ஏசப்பாட்ட சொல்லணும். ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். ஆனால் நேரம் வரும்போது ஏசப்பா தருவாங்க. ஆனால் நமக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. ஏசப்பா எனக்கு மட்டும் தரல, அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம மனசுல சோர்ந்து போகாம தருவாங்க அப்படிங்கிற தைரியத்தோடு விசுவாசத்தோடு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது லேட்டா தந்தாலும் ஏசப்பா லேட்டஸ்டான அழகானதை நல்லதை மேன்மையானதை நமக்கு தருவாங்க. சரியா? அதான் வசனம் சொல்லுது, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். இருதயத்தை என்ன செய்யணும்? தைரியமா ஏசப்பா தருவாங்க, வேலை வரும்போது தருவாங்க, என்னை மேன்மையா வைப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கும்போது ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார். அது வரைக்கும் நம்மிடத்தில் என்ன கனி வெளிப்படணும்? பொறுமை என்கிறதான கனி வெளிப்படும். அதுக்குன்னு அப்பா அம்மாட்ட சண்டைப்படி. இப்போ உள்ள பிள்ளைங்கெல்லாம் எதுக்கு சண்டைப்படுவாங்க? எனக்கு மொபைல் தாங்க, நான் மொபைலில் கேம் விளையாடணும், எனக்கு அது வாங்கித்தாங்க இது வாங்கித்தாங்கன்னு சண்டை போடுவாங்க. அப்படி நம்ம சண்டை போடாமல் பொறுமையாக இருக்கும்போது நமக்கு வேலை வரும்போது நமக்கு தேவையானதை தந்து ஏசப்பா நடத்துவார். ஏசப்பா பரலோகத்துக்கு போயிருக்காரு, இனி எப்போ மறுபடியும் மீண்டும் வருவார்? எப்போ வருவாங்க? யாருக்கு அது தெரியுமா? எப்போ வருவாங்க தெரியாது. எந்த நாள் எந்த நேரம் அப்படின்னு தெரியாது. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையா காத்திருக்கணும். ஏசப்பா மறுபடியும் நம்மளை கூட்டி கொண்டு போகும்படி வருவார். வருகிறது எப்போன்னு தெரியாது. அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதே மாதிரி உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கும் சரி, ஏசப்பாடத்தின் எதுவும் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவருடைய வருகை தாமதமானாலும் அவருடைய வருகைக்கு நம்ம எப்படி காத்திருக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம காத்திருக்கும் போது ஏசப்பா நமக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து உயர்த்துவார். வசனத்தை சொல்லலாம், நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. யாக்கோபு 5:8. இதுல இந்த சிம்பல் எதுக்கு போட்டிருக்காங்க? இது என்னது? டிராஃபிக் சிக்னல். இந்த ரெட் கலர் லைட் எதுக்கு போடுவாங்க? ஸ்டாப். எல்லோ பி ரெடி, கிரீன் கோ. அப்போ நம்ம டிராஃபிக் சிக்னலில் நிற்கும் போது அந்த ரெட் லைட் இருந்ததுன்னா அடுத்த சிக்னல் வர்றது வரைக்கும் நம்ம அதில் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். சிக்னல் வராமல் நம்ம போனால் என்ன ஆகும்?
ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய லைஃப்லேயே நம்ம சில காரியங்களுக்காக அவசரப்பட்டால் அது நஷ்டத்தில் முடியும். அதனால எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். அப்பா அம்மா பொறுமையாக இரு அப்படின்னாங்கன்னா அவங்க தர்றது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக காத்திருக்கணும். இன்னும் வசன சத்தமாக சொல்லுங்க. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து சத்தமா உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. யாக்கோபு 5:8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. யாக்கோபு 5:8. யாரெல்லாம் ஏசப்பாவோட வருகைக்காக காத்துட்டு இருக்கீங்க? நீங்களா? காத்துட்டு இருக்கவங்க எல்லாம் நேர ஸ்ட்ரைட்டா கை வைத்துங்க. அப்ப காத்துட்டு இருக்கவங்க எப்படி காத்துட்டு இருக்கணும்? பொறுமையா காத்திருக்கணும். பொறுமையா மட்டும் காத்திருந்தா போதாது. ஏசப்பா எப்படிப்பட்டவங்க? அன்புள்ளவங்க. ஏசப்பா எப்படிப்பட்டவங்க? அன்புள்ளவங்க. வேற என்ன தெரியும்? ஏசப்பா ப்ரேயர் பண்றாரு. வேற ஏசப்பாவுடைய தன்மை என்ன? பரிசுத்தம் உள்ளவர். எப்படி? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தம் உள்ளவர். அப்ப பரிசுத்தமா இருக்கிற ஏசப்பாவை நம்ம தரிசிக்கணும், அவருக்கு கூட போகணும். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருந்தாதான் ஏசப்பாவை என்ன செய்யும்? நம்ம பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம் எழுத போறோம். எக்ஸாம்ல எழுதி நான் பெரிய ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரா ஆகணும், நீட் எக்ஸாம் எழுதணும். அப்போ அதுக்கோட ப்ரிப்பரேஷனில் நம்ம எக்ஸாம் எழுதினாதான் எம்பிபிஎஸ் சீட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏசப்பாவுடைய வருகைக்காக காத்திருக்கிற நம்ம அந்த ஏசப்பா கூட போகணும். அப்படின்னா அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருந்தால் தான் யாரை பார்க்க முடியும்? ஏசப்பாவை பார்க்க முடியும், அவரோட கூட வாழ முடியும். அப்போ அதுக்குரிய ஆயத்தத்தோடு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. யாக்கோபு 5:8. சரி, நான் வசனம் சொல்றேன், அக்கா ஆக்ஷன் செய்வாங்க, பார்த்துக்கலாமா? நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. யாக்கோபு 5:8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. யாக்கோபு 5:8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. யாக்கோபு 5:8. சரி, யாருக்கு தெரியும்? நீங்களும் நீதிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. யாக்கோபு 5:8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இதயத்தை சிறப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. யாக்கோபு 5:8. யாருக்கெல்லாம் இந்த வசனம் தெரியாது? தெரியாதா?
உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாம் சேர்ந்து சத்தமா சொல்றீங்களா? ரெடி? யாரும் தப்பா சொல்லக்கூடாது, ஓகேவா? சத்தமா சொல்ல போறீங்க. யாருக்கு தெரியாது இப்ப கை தூக்கிடலாம். எல்லாருக்கும் தெரியும். ஓகே, சேர்ந்து சொல்லாமா? ரெடி? நீங்களும் யாக்கோபு 5:8. இப்போ நம்ம ஒரு குட்டி கேம் விளையாட போறோம், ஓகேவா?